இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வானலியில் ஒரு துண்டு பட்டை, சோம்பு, வரமல்லி, மிளகு, ஜீரகம், கல்பாசி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, 1 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம இப்போ முளைக்கட்டிய பச்சை பயிறு தான் வேக வைக்க போகிறோங்க. இதுதான் கறி குழம்பு டேஸ்ட் கொடுக்க போகுது. நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 2 கரண்டி எடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த விழுத குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்பெஷல் வரமல்லி சட்னி போட்டிருக்கேன். அதையும் சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடலுக்கு வலிமை தரக்கூடிய உளுந்து பால் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாம் வணக்கி குழம்போடு சேர்த்துருங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அருமையான பச்சை பயிர் முளைக்கட்டிய குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.